Hi friends, சண்முகம் பரணி சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முத்துப்பாண்டியை பார்த்து இசைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி மல்லிப்பூவெல்லாம் கொடுத்து இசைக்கு மல்லிப்பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. இது பார்த்து நம்ம சண்முகத்தோட தங்கச்சிங்களும் பரணியும் பரவாயில்லையே பொண்டாட்டிக்கு மல்லிப்பூவெல்லாம் வாங்கி கொடுக்குற, ஆமாம் தங்கச்சி ஒருத்தி இருக்குனே எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தா அப்படின்னதோ, இல்லை இங்கே பாரு ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சேர்த்துதால பல வகையெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னும் போதோ நம்ம சண்முகமும் அவங்க அப்பாவும் வராங்க. இந்தாங்க மாமா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பழமெல்லாம் கொடுத்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னுட்டு காலில் விழுறாங்க. என்னல வந்திருக்கிறது உண்மையிலேயே உன் அண்ணன் தானே அப்படின்னு சண்முகம் பரணிக்கிட்டே கேட்டதும், இங்கே பாருடா நீ பெருசாக சொல்லிட்டு இருப்பல, இப்போ ட்ரைனிங் போய் வந்திருக்கிறது புது அண்ணன் கிடையாது, பழைய அண்ணன் கிடையாது, புது அண்ணன் அப்படின்னு நம்ம பரணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம முத்துப்பாண்டி என்ன வாசலே வச்சுட்டு இருக்க போறீங்களா, உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னதும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இசைக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ளை, என் தங்கச்சி ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி சந்தோஷப்பட்டிருக்கா, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னதும், என்ன மச்சான் இப்படிலாம் பேசுகிறீங்க, இனி பாருங்க என் இசைக்கு ராணிமா இருப்பா, நான் அதான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல அப்படின்னது சண்முகத்தோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம இசைக்கு என்ன பண்ணுறன்னு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு ஏன் மச்சான் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஓஹோ அப்பாவையும் அத்தையும் நினச்சி பயப்படுறீங்களா, சேச்சே நான் ஏன் பயப்பட போகிறேன் மாப்பிள்ளை, அதான் என் தங்கச்சிக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னது, கவலைப்படாதீங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பாட புகட்டிட்டு தான் வந்திருக்கேன், நான் இருக்கும் வரைக்கும் உங்க தங்கச்சி நிலையில இனி யாருமே தொட முடியாது மச்சான், உங்களோட உத்தரவு இல்லாம கண்டிப்பா நான் என் பொண்டாட்டியை அழைச்சிட்டு போக போறதும் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை ஆமன்னு சொன்னா மட்டும்தான் நான் என் பொண்டாட்டியை அழைச்சிட்டு போவேன், ஏன்னா என் தங்கச்சி என் பொண்டாட்டி உங்க நிழல்ல இருக்கிறது ஒண்ணுதான், என் நிழல்ல இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னதும் இது கேட்ட பரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும் போதோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னதும், மாப்பிள்ளை இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ இதுக்கப்புறமுன்னா என்ன மாப்பிள்ளை சொல்றது, இனிமேல் இசைக்கு உங்க பொண்டாட்டி தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம், அதான் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னதும் முத்துப்பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏல இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம், வசி பைத்த கிள்ளுது, இங்க பாருங்க மாப்பிள்ளை இசைக்கு உங்களுக்காக நீங்க வருவீங்கன்னு பார்த்து ஒவ்வொரு சமையலா பண்ணி வச்சிருக்கா, இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிருங்க அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இசைக்கு முத்துப்பாண்டி ஊட்டிலாம் விடுறாங்க. பாத்தியாடா யானை எப்படிலாம் ஊட்டி விடுன்னு நீ இருக்கியா அப்படின்னதும், இல்லை சும்மா இல்லை என் தங்கச்சி எப்படிலாம் சந்தோஷமா இருக்கா தெரியுமா, பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பரணி சமூகத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா ஆரம்பத்தில் முத்துப்பாண்டி என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினா இசைக்கிய, அந்த டைமே இப்போ நாம ரத்னாவை பிரிச்ச மாதிரி பிரிச்சுட்டு வந்திருக்க, இன்னைக்கு உன் தங்கச்சி இப்படி சந்தோஷமா இருந்திருப்பாளா யோசிச்சு பாருடா அப்படின்னதும், சரி விடு பழைய கதையெல்லாம் பேசுவேனா அப்படின்னுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம முத்துப்பாண்டி கண்டிப்பா இசைக்கு வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போக போறாங்க. இதை பார்த்து பாக்கியமும் சவுந்தர பாண்டியும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க. ஏற்கனவே ஒரு தண்ணியை ஊட்டி இல்லாம பண்ண பார்த்திருப்பாங்க முத்துப்பாண்டி, அதை நினைச்சு பார்த்துட்டே கொஞ்ச நாளைக்கு நம்ம சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாளும் ஆட்டம் காட்டாம இருப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.